உலகெங்கும் உள்ள ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படா எப்படா எப்படான்ற மாரி இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாரி குரு தன்னுடைய பெயர்ச்சியை மிதுன வீட்டிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி இடம்பெயர காத்திருக்கிறார். இந்த தடவ நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு உச்ச வீட்ல இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்படியே கடகத்திலேயே உட்கார்ந்திருப்பாரா அப்படின்னா இல்ல. எப்பயுமே வருடக்கோள்கள் பத்தி நம்ம பேசம்போது, மத்த எல்லா இதுலயும் விட சனி பெயர்ச்சி ஆனா, ஐயோ! சனி வந்துட்டாரு. ராகு கேது என்ன ஆகப்போதோ தெரியல. ஆனா, எப்படா இந்த குரு பெயர்ச்சி ஆவாருன்ற மாரி நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். ஏன்னா, முழு சுபத்துவத்தை ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கக்கூடிய ஒரே ஒரு சுபத்துவமான ஒரு கிரகம் ஒன்று உண்டு அப்டின்னா, அது குரு மட்டும் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட குரு இந்த 2026வது வருடம் தன்னுடைய உச்ச வீடான கடக வீட்டை நோக்கி பெயர்தல் அப்படின்றது ஒரு ராசிக்கு இல்ல. ஒவ்வொரு ராசிக்கும் சூப்பரா தான் இருக்க போது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த தடவ என்ன பண்ண போறாருன்னா, குரு அப்படியே கொஞ்சம் ரிங்கா ரோசஸ் ஆட போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 4 மாதம் கடகத்துல இருக்க போறாரு. திரும்ப எகைன் இதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி அடுத்து சிம்மத்துக்கு வந்து அதிச்சாரமாக வந்து குரு அமரப் போகிறார். சூரியனுடைய நகர்வை நோக்கி கொஞ்சம் அப்படியே குரு தன்னுடைய இடத்திலிருந்து ஸ்பீட் பண்ற மாரியான ஒரு நிகழ்வு தானே அதிச்சார குரு பெயர்ச்சி. அங்க அதிச்சாரமாயி திரும்ப எகைன் வக்ரகதியாகி திரும்ப மேல் நோக்கி போய் இந்த மாரியான ஒரு அமைப்புல இந்த குரு பெயர்ச்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே. அப்படியே கடகத்துல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் 8 மணி 13 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு உள்ள என்ட்ரி ஆறார். அங்க அப்படியே இருக்கக்கூடிய குரு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்து அந்த இடத்துல வக்ரகதி ஆறார். வக்ரகதினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதிச்சாரம்னா முன்னோக்கி வருது. வக்ரகதினா பின்னோக்கி வருது. பின்னோக்கி போய் திரும்ப எகைன் கடகத்த நோக்கி போறாரு. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில தான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி ஜூன் மாதம் பெர்மனன்ட்டா கடகத்திலிருந்து எகைன் பெயர்ச்சியாகி வரப்போறார். இந்த மாரி ஒரு அமைப்புல தான் ஒரு 3 கேட்டகரியில குரு இந்த தடவ தன்னுடைய இருப்பை ஒவ்வொரு இடத்துலயா மாத்தி உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஓகே. இப்போ உங்க ஜாதகத்த எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் குரு வா அப்படின்னு போட்டிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதியில சூப்பரா இருக்க போகுது. அப்படி குரு யாருக்கு வான்னு போடலையோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதி இல்லாத காலத்துல சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்க போகுது. அடுத்த 4 மாசம் அத விட சூப்பரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வக்ர நிவர்த்தி ஆன அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. சரி வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எதுல கவனமா இருக்கலாம், கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா எல்லாத்தையும் ஒண்ணொண்ணு ஒண்ணா பார்க்கலாம். சிம்ம ராசியர்களுக்கு இந்த குரு என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் மேடம் 11ஆம் இடத்துல இருந்தே ஒண்ணும் பண்ணல. அதுக்கே நிறைய போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம். அதில் 12ல வேற குரு வராராமா. ஏற்கனவே செலவு சொல்ல முடியல. நானே என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். இல்லை நீங்கள் வேற குரு பெயர்ச்சின்னு வேற வந்துட்டீங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு தானே பார்க்க வந்திருக்கீங்க. 12ஆம் இடத்துல குரு இருக்க நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி குரு 12ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது நியூ பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணும். ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம். குரு அமர்ற இடம் பார்க்குற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்ய போகிறார். 4ஆம் இடம் தான் சுயம் சார்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள், படிப்பு. நிறைய பேருக்கு மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிகழும். குடும்பம் அப்படின்னு சொன்னால் அது 4ஆம் இடம். சொந்த பந்தம் அப்படின்னா அது 4ஆம் இடம். குடும்பமாக சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் எல்லாம் 4ஆம் இடம். அப்போ இதெல்லாம் இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்கள். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் வழுக்க போகுது. தொழிலில் இருந்த நெகட்டிவிட்டி வெளில வரப்போகுது. ஏன்டா இங்கே வேலை பார்க்குறோன்ற அளவுக்கு ஒரு வருஷமாக கேது உங்களை பாடாக படுத்தியிருப்பார். இந்த தடவை அதுலேருந்து ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு புதிய இடமாற்றம், வேலை மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு மாதிரி அங்காய்ப்பாக இருந்தது, ஒரு மாதிரி அப்படியே ஏதோ போயிட்டு இருந்த அமைப்பு வெள்ளையே சொல்ல முடியல. ஆனால் என்னால் மட்டும் உணர முடியுதுன்ற மாதிரி இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல குரு ஆகிறது அப்படின்றதே வந்து வெளிநாட்டு வாழ்வியலை சொல்கிறது. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ இந்த தடவை போவீங்க. இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வருவீங்க. 2ல் ஏதோ ஒன்று நடக்கும். குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போதே அப்போ தான் ஆனால் ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் சிவபலம் அதிகரிக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். 12ஆம் இடம் அப்படின்றது இறை கடாட்சம், இறை அருள், இறையை உணரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே தலைக்கு மேலே கேது உட்காந்துருக்கா. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணணும்னா நிறைய இன்ட்யூஷன் பவரை கிரியேட் பண்ணும். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு வாக்குப்பளித்தம் வரும்.
ஏன்னா சனி வேற 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க. நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இதில் வாக்குப்படுத்தும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை போயிடுச்சு, இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வேலை கிடைச்சே தீரும். உங்களுக்கான ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டோட கிடைக்கும். திருமணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு 34 வயசு ஆச்சு, 30 வயசு ஆச்சு, திருமணம் ஆகலையா? இந்த தடவை திருமணம் ஆகும். அஷ்டம சனி, அந்த சனி 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை. 7க்கு 2 தான் 8ஆம் இடம். 8ஆம் இடம் வலுவாக இருந்தால் தான் மாமனார் மாமியார் வீடுக்குள்ளே ஒரு அமைப்பே வரும். இப்போ மாமனார் மாமியார் வீடு இயங்கணும்னா உங்களுக்கு திருமணம் ஆனால் தான் அது இயங்கும். திருமணம் ஆகியிருந்து ஒரு மாதிரி கவலையாக இருக்கிறவங்க கூட இந்த தடவை குரு பயிற்சியின் மூலமாக ஒரு இணக்கத்திற்குள் வருவீர்கள். நினச்ச காரியம் கைகூடும். என்ன கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் தொழிலில் அலைச்சலோடு கூடிய வளர்ச்சி இருக்கும். இந்த 6ஆம் இடத்த குரு பார்க்கும்போது அந்த இடத்த கொஞ்சம் விரிவுபடுத்துவார்ன்ற போது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் மட்டும் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம். நிறைய மறைமுக எதிரிகள், மறைமுக போட்டியாளர்களை இந்த தடவை ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் பார்க்குற பார்வை ஆல்மோஸ்ட் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற காரை மாற்றிட்டு புது கார் வாங்கலாமா, இருக்கிற பைக்கு போட்டு புது பைக் வாங்கலாமான்னு தோணும். யாருக்கு? சிம்மத்துக்கு. அதே மாதிரி குழந்தைகளுடைய மேற்படிப்புக்காக, உங்களுடைய மேற்படிப்புக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். நிறையா எங்கேயாவது ஏறி இருக்கிற இடம், தண்ணி இருக்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரணும்னு தோணும். அந்த மாதிரி இடத்துக்கு உங்களை காலம் கூட்டி கொண்டு போய் விடும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். குரு இங்கேருந்து பார்க்கும்போது என் பிள்ளைய எதையாவது பண்ணுற, நீ பண்ணிடுவேன்ற மாதிரி சனியை மண்டையிலேயே போடுவார். ஆட்டம் காட்டணும். ஆனால் சனி கூட அப்படியே அடங்கி போய் சரிப்பா உன் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்ற அளவுக்கு வந்துடுவார். பெரிய 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 பிரச்சனைலேருந்து நிவர்த்தி. அதுவும் அக்டோபர் மாதம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ராசா கையில் பிடிக்க முடியும். சிவராஜ யோகம் உருவாகும். அங்கே உட்காந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வையோ திரும்ப எகைன் இந்த பக்கம் 9ஆம் பார்வையோடு அமையும். கடாட்சம், தொழில் விருத்தி, அப்பா தொழிலில் பண்ணுறது, அப்பாவுடைய பேர் புகழை கலக்கம் உண்டாக்குன விஷயத்தெல்லாம் சரி பண்ணுறது, இதெல்லாம் அக்டோபருக்கு மேலே நடக்கும். உன்னை தக்க வைக்கிறதுக்காக போராடிய போராட்டமெல்லாம் சரியாகும். திடீர்னு எதிர்பார்க்கல, எங்களையே ஒரு மாதிரி வச்சு செய்தே கடவுள் அப்படின்ற மாதிரி இந்த நிலைமையெல்லாம் மாறி அதிர்ஷ்ட காற்று வீசும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். அதுவும் அஷ்டமச்சனில் இருக்கும்போது அந்த சனியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி குரு வர்றது அப்படின்றதே நீங்கள் நல்ல மனசாக இருந்ததுக்காக ஒரு பலனாக கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும்? சிம்ம ராசிக்காரங்க 12ஆம் இடத்துல குரு வரனால இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதில் மட்டும் கவனம். ஒரு வேலை இருக்குன்னா இன்னொரு வேலை கிடச்சா மட்டும் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடக்கும். இன்னொன்று என்ன, எக்ஸ்பெக்டேஷன் இந்த கோரில் போய் நிற்பீங்க. நீங்களாக ஒரு கற்பனை, ஒரு ஒரு இது அது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துக்கு நடக்கும். ஏன்னா இருக்கிறதும் சந்திரனுடைய வீடு. அப்போ கொஞ்சம் கற்பனை வளத்தை கம்மியாக வச்சுக்கணும். எதிர்பார்க்காம பண இழப்புகள் நேரிடும். பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செலவுகள் வரும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கான செலவுகளாக இருக்கும். நல்லதுக்கு தான் செலவு பண்ணுவீங்க. வீடு வாங்கினா செலவு இல்லாமையே வீடு வாங்குவீங்க, இடம் வாங்கினா வீடு செலவு இல்லாமல் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். அது வேணால் ஒரு கேரண்டி கொடுக்கலாம். 12ஆம் இடத்துல குரு வரும்போது கொஞ்சம் சுப செலவுகளை உங்களை அதிகப்படுத்துவார். ஆனால் நிறைய குழந்தைகளுக்காக, நிறைய உங்களுக்காக நீங்கள் சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு பெயரெடுத்து கொடுக்குற அளவுக்கு இந்த தடவை வருவாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. அக்டோபர் 31 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் வரக்கூடிய குரு சிவராஜ யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். அது ஆல்ரெடி கேது இருக்கான். கேள யோகமும் சேர்ந்து இயங்கும். அந்த இடத்துல கோடீஸ்வர யோகம் தான். இது வரைக்கும் இந்த இடத்துல இருந்தால் எனக்கு ஓகேன்ற மாதிரி ஒரு எல்லை வைத்திருப்பீர்கள். அந்த எல்லையை ரீச் பண்ணுவீங்க. சாதாரண ஆளாக இருந்தால் மிகப்பெரிய ஆளாக மாறுவீங்க. பெயர் புகழ் உங்களை தேடி வரும். கௌரவத்தின் மீது ஒரு மோகம் வரும். சொந்த தொழிலுக்குள்ளே இறங்குவீங்க. இது வரைக்கும் சொந்த தொழில் தொடக்க பயமாக இருந்து சிம்மராசிக்காரர்கள் சொந்த தொழிலுக்குள்ளே இறங்குவீங்க. அதன் மூலமாக ஒரு வருமானம் வரும். அது திரும்பவும் சொல்கிற மாதிரி வேலையில் ஏதோ ஒரு செக் வைக்க போகிறாரு சனி. வேலையை விடுறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இல்லாட்டி ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 8ல் உட்காந்து 10 பார்ப்பார். அப்போ இந்த 10ஆம் இடத்துல சனி பார்க்குறது வேலையில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குரு பார்க்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் ஓரளவுக்கு சரியாக போயிடும் தான். இருந்தாலுமே வேலை குறித்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி அடிவயிறு, தொடைப்பகுதி, காஃப் மசில் இது 3மே கவனம். கால் நரம்பு அப்படியே இழுக்கும். நிறையா சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் சரியாக போயிடும்.
அக்டோபருக்கு அப்புறம் உங்களை கையில் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு உங்களுக்கான ஆளுமையும் அதிகாரமும் இனிதே மலர காத்திருக்கிறது. சிம்ம ராசிக்கார குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அஷ்டம சனியில் அவஸ்தைப்பட்டு அடி வாங்கிட்டே இருந்த சிம்ம ராசிக்கார பிள்ளைங்க பாதுகாப்பாக உணர்வீங்க. குருவுடைய பார்வை அப்படியே சனியை வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணும்போது பாதுகாப்பாக இருப்பீங்க. நிறைய ஞானம் பெருகும். தூக்கத்தில் கூட ஏதாவது தூக்கத்தில் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ கூட ஏதாவது படிக்கிறத பற்றியே பிள்ளைங்க யோசிச்சிட்டே இருக்கும். நல்ல படிப்பு ஞானம் பெருகும். இந்த தடவை 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண பிராப்தி கிடைக்கும். திருமண யோகம் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த 12ஆம் இடத்துல வந்து குரு வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் இந்த கோர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பிள்ளை சரியில்லை, இந்த மாப்பிள்ளை சரியில்லைன்னா 35 வயசானாலும் கல்யாணம் நடக்காது. வர்றதை ஏற்றுக்கொண்டாலே குருவின் நடுவிலால் மிகச்சரியான பானை பிடிச்ச பாக்கியமான வந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும். அதனால் அழகுக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு மிகச்சரியான யோகம் நடக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இருக்குது. குவா சத்தம் கேட்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வருமானம் 2 மடங்கு ஆகும். ஏதாவது ஒரு லோனை க்ளோஸ் பண்ணி முடிப்பீங்க. ஏதாவது ஒரு காரை கொடுத்துட்டு ஒரு கார் வாங்கலாம், பைக்கை கொடுத்துட்டு பைக் வாங்கலாம், வீடை கொடுத்துட்டு வீடு வாங்குறது எல்லாம் நடக்கும். நிறைய தெய்வீக வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக நல்லா பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுவீங்க. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா ராகுவோட திசைலாம் நடந்துட்டு இருக்கும், குருவோட திசைலாம். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. நிறைய 40 வயசு தாண்டவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது 12ஆம் இடத்துல. கழிவுகள் போகக்கூடிய இடத்துல பிரச்சனை பண்ணும். அங்கே போய் சனி உட்காந்துருக்காரு. அதனால் அதில் கொஞ்சம் கவனம். நிறைய வெந்நீர் குடிங்க. முடிஞ்சால் விளக்கெண்ணெய் போட்டு உங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்க. இல்லையா அட்லீஸ்ட் தோசைலையா இட்லியா விளக்கெண்ணெயை போட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட்டே இருக்காது, ஆனால் சாப்பிடுங்க. வயிறையும் க்ளீன் பண்ணும், பரிகாரமாகவும் மாறிடும். நிறைய சிம்மராசிக்காரங்க இந்த வயது ஒத்தவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, இடம் மாற்றம் உண்டு, மனை மாற்றம் உண்டு, வண்டி வாகனம் உண்டு, எல்லாம் நடக்க போகுது. தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது. ஆனால் திரும்பவும் சொல்கிற மாதிரி மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டைலமாவாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வேலை நம்ம நினச்சபடி நடக்காது. சனி அதை பண்ணுவார் செவ்வனி. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காக போதும். இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். 12ஆம் இடமே கடல் சார்ந்த இடம், அங்கே தான் போய் உட்காந்துருக்காரு குரு. உங்களுக்கு 12 வந்து உட்கார போகிறார். திருச்செந்தூர் போயிட்டு வந்த கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு போயிட்டு வந்து ஒரு வருஷத்தில் பாருங்கள் செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கே காத்துட்ருக்கு. அங்கே போய் கடலில் நீராடிட்டு வாங்க. எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் தீர்த்து போகும். முருகன் உங்களுக்கு தீர்த்து கொடுப்பான். முருகனோட பூஜையில் கலந்துக்கோங்க. முருகன் நாமாவளியே சொல்லுங்கள். முருகா எனும் நாமங்கள் வர அருணகிரிநாதர் 1 2 இல்லை, எல்லாரும் 30 முக்கோடி தேவ வந்து உட்காந்துருவாங்க. எப்பேற்பட்டு சிம்மராசிக்காரன் எந்திரிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு தெய்வபலம் 1 மட்டும்தான் இந்த வெற்றியை வாங்கி தரப்போகுது. அதுவும் முருகனுடைய அருள் மட்டும்தான் நிற்க போகுது. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் ரொம்ப நல்லா இருக்குது. பொறுப்புகள் வரக்கூடிய நேரம், காரிய வெற்றி வளரக்கூடிய நேரம். கொஞ்சம் காசு பணத்தில் மட்டும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் அதிக எதிர்பார்ப்பை வைத்து கொள்ளாமல் இருப்பது சிம்மத்துக்கு சிகரம் ஏறுவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும்.